இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அதாவது நம்ம மதியானம் போல் சாப்பாடு வடிச்சிருப்போம். அதில் வந்து கொஞ்சமாவது எப்போமாவது மீதம் வந்துடும். அப்போ போல் அந்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சு கடைசியில் அது வேஸ்ட்டு தான். நிறைய பேர் வேஸ்ட்டு தான் பண்ணுறாங்க. ஒன்று மறுநாள் காலையில் குப்பையில் அள்ளி போட்டுடுறாங்க. அதுக்காக வேண்டிய இந்த வீடியோவை நான் போடுறேன். அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி காலத்தில் நம்ம அம்மாமாரெலாம் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பழைய சாதம் இருந்தது அப்படின்னு நல்லா மோர் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிருவாங்க. துவையலோ எதனா ஒன்று அரைச்சி எடுத்துக்கிட்டு சாப்பிட்ருவாங்க. அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் வெயில் இல்லாத காலத்தில் இருக்கும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா தாளிப்பாங்க. மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து நல்லா சூடாக்கிடுவாங்க. சூடாக்கி அந்த சாதத்தை வந்து சாப்பிட்ருவாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து அந்த பழைய சாதம்னாலே குப்பையில் அள்ளி போடணும் அப்படிங்கிற நினப்பு வந்துருச்சு. அந்த பழைய சாதத்தில் வந்து எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது. அந்த பழைய சாதம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அந்த பழைய சாதத்தை இனிமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி சாப்பிட்லாம், எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து அந்த பழைய சாதத்தை வந்து நல்லா நல்லா புளிஞ்சிட்டு மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி அதோட ஒரு வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். நம்ம அந்த தாளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தொட்டு கூட தேவையில்லை. அது வந்து நல்ல தயிர் சாதம் மாதிரி இருக்கும். நல்லா மிளகா கிள்ளி போடும்போது அதோட வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து அப்படியே சூடாக எடுத்து வச்சு நல்லா சுடுசாதம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி அந்த வேஸ்ட் பண்ணாமல் இந்த பழைய சாதத்தை எப்படி தாளிக்கிறதுங்க வாங்க பார்ப்போம். பழைய சாதம் வந்து தண்ணி ஊற்றின சாதம் வந்து இருக்குது. இதை வந்து நல்லா புழிஞ்சி தட்டில் எடுத்து வச்சிட போகிறேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். அதோட ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இதை வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ஒன்று அரைக்கணும். ஒரு சின்ன பத்தை தேங்காய், அதோட ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம், எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துட்டு இதெல்லாம் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. புளிஞ்சிட்டு இதை ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுருவோம். நம்ம தாளிச்சிட்டு புளிய ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா சரியாக புளிய முடியாது அவசரத்தில். அப்போ தாளிப்பெல்லாம் கருகிடும். அதனால் ஃபஸ்ட்டே புளிஞ்சு வச்சுருவோம் ரெடியாக. வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடுகும் உளுந்தம்பருப்பும் 2 கலந்து தான் வச்சுருப்பேன். அதனால் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெண்டைக்காயை எல்லாத்தையுமே உள்ளே சேர்க்குறேன். இந்த வெண்டைக்காயை ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அதில் உள்ள அந்த வளவளப்பு தன்மை வந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த அடுப்பில் வந்து வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அந்த பழைய சாதத்தை வந்து எப்படி தாளிக்கலாங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடுகு உளுத்தம்பருப்பு 2 கலந்து தான் வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். அது நல்லா வெடித்து வரட்டும். அதோட ஒரு 3 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. புளிஞ்சு வச்சுருந்த சாதத்தை வந்து உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த மிளகாய் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். நீங்கள் அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் சாதம் இருக்குது. அதுக்கு நான் உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்ல உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடு ஏறி வரணும். நம்ம கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுட்டா கூட அப்பப்போ கிளறி விட்டால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சூடு ஏறி வரட்டும். இந்த சாதம் வந்து நல்லா சூடு ஏறிட்டு பாருங்க, நல்லா சூடு ஏறி நல்லா தாளித்து எடுத்தாச்சு. நான் வந்து இந்த சாதம் தாளித்து முடிச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பொரியல இந்த அடுப்பில் மாற்றி வச்சிடுறேன். இது வந்து ஒரு 3 நிமிஷமாக நல்ல வதங்கிக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதோட ஒரு 10 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா பூண்டோட வாசனை வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விடுவோம். அதோட இதில் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துருவோம். ஏன் இப்படி வெங்காயத்தை வந்து லாஸ்ட்டில் சேர்க்குறோம் அப்படின்னம்னா இந்த வெண்டைக்காயில் வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி வந்து கசிஞ்சு வெளியில் வரும்.
நம்ம வதக்கும் போது. அப்போ அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி வரும்போது அந்த வெண்டைக்காயில் உள்ள ஏறி ரொம்ப பிசு பிசுன்னு அப்படியே கொலன்னு இழுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த வெண்டைக்காயை வந்து வெங்காயத்தை வந்து இந்த டைமில் சேர்க்குறோம். இந்த வெங்காயமும் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இந்த டைமில் வந்து தட்டை போட்டு மூடி வைக்கலாம். இது கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னம்னா வெங்காயமும் கொஞ்சம் வெந்து வரும், வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துடும். வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே வெண்டைக்காய் வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த வெண்டைக்காய் பொரியல் ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்ல வெங்காயம் எல்லாமே வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துட்டு இதோட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தூள் உப்பு சேர்த்துட்றேன். இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்ல வெண்டைக்காயில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வெண்டைக்காயில் நல்லா ஊறி வர்ற அளவுக்கு ஒரு செகண்ட் அப்படி இருக்கட்டும். வெண்டைக்காய் ஒரு செகண்ட் நல்லா பெரட்டி விட்டாச்சு. இதோட நம்ம தேங்காயும் ஜீரகம் வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி உதிரியாக தான் அரைக்கணும். இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை கலந்து விட்டுட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருந்துட்டு அந்த வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணலாம். தேங்காயை போட்டு கொஞ்சம் நேரத்தில் அடுப்பை வச்சுருந்து இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் பொரியலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் பொரியலும் பழைய சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தாளித்து கொடுத்தீங்க அப்படின்னம்னா பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனாலும் இருந்தாலும் அந்த மோர் ஊற்றி கரைச்சி குடிக்க பசங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சூடாக நம்ம தாளித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கி ரொம்ப விருப்பப்பட்டு இது வந்து சாப்பிடும்போது நல்லா தயிர் சாதம் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பழைய சாதத்தை தாளித்து காமிச்சிருக்கேன். இனிமேல் யார் வீட்லேயும் அந்த சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பமெல்லாம் எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள பசங்க வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ காலையில் மத்தியானம் சமைச்சு ராத்திரி குப்பையில் போட்டுடுறாங்க. அது மாதிரி சாதம் இருந்துன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் யாருமே அந்த சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்த வந்து சூடாக நம்ம தாளித்து செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.